ஹலோ, இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வெஜிடபிள் வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். ஆனால் வழக்கம் போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அப்படி பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ண மறந்தாது. இப்போ செஞ்சு பார்த்துருவோமா? கருணக்கிழங்கு 1/4 கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 3, சின்னதாக வெட்டின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், சின்னதாக வெட்டின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பச்சை பட்டாணி 100 கிராம், ஃப்ரெஷ் கொத்தமல்லி, ஆயில், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு வச்சு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு மசாலா பண்ண போகிறோம். நார்த் இந்தியன் ஸ்டைலில். நம்ம எப்போதும் யூஸ்வலாக ஃப்ரை இதெல்லாம் செய்வோம்ல, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம். இதில் சின்ன சின்ன கட்டமாக நான் வெட்டி வச்சுருக்கேன் அந்த கருணக்கிழங்கு. இதை தண்ணியில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது ஒரு அளவுக்கு வெந்திருக்கும். இந்த கருணக்கிழங்கு இறக்கிட்டு நாம் அதே ஸ்டவ்லேயே ஒரு கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். சில நேரத்தில் அந்த கருணக்கிழங்கு விட்டும்போது கையெல்லாம் அரிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் உப்பு தண்ணியில் ஒரு 5-10 நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா சரியாயிடும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த கருணக்கிழங்கு பீசஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மேலே வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இது நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இட்ஸ் அ காமன் சைட் டிஷ் இது. பட் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும் இது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணியிருக்கோம்ல. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை நல்லா இருத்து இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி இதில் ஒரு பேனை வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கருணக்கிழங்கு பொரிச்சு எடுத்தோம்ல, அந்த எண்ணெயிலேருந்தே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த பேனில் ஊற்றிங்க. ஆயில் ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்குது. பேன் மட்டும் லைட்டாக ஹீட் ஆகணும். இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆனவுடனே இஞ்சியும் பூண்டியும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். 2மே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். இது 2யும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த அரோமா அப்படியே வரணும். அது உங்களுக்கு தெரியும், ஃப்ரை பண்ணும்போதே வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோடைய நல்ல ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு. அதையும் இதில் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவை போட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ண போகிறேன். எதுக்குன்னா அது கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக்குறதுக்கு. பட் நம்ம ரா மாவை சேர்க்குறனால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கடலை மாவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். நம்ம இந்த தக்காளியை நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் நம்ம. இப்போ சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நாம் ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் ஃப்ளேமை சிம்மில் வைக்க மறந்துடாதீங்க. ட்ரை மசாலாஸ் போடும்போது எப்போதுமே சிம்மில் வச்சுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் 1 டீஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்க்கணும். ஜீரக பவுடர் வழக்கம் போல் நல்லா வறுத்து அரைக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடரும் போட்டு இந்த தக்காளியோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கு தயிரை எடுத்துங்க. அதையும் அந்த கிரேவியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுங்க.
இப்போ இந்த கிரேவியோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எல்லை நல்லா நான் ரோஸ்ட் பண்ணி பவுடரை அரைச்சிருக்கேன். அதை இந்த கிரேவியோடு போட்டு நல்லா நாம் வதக்கணும். இந்த எள்ளு சேர்க்கறதுனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ கிரேவி நல்லா திக்காகிடுச்சு, அதனால் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் வந்து நல்லனா ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள், பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, அது கிரேவியோட டெக்ஸ்டரே போயிடும். நல்லா ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை கிளறி பார்ப்போம், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் திக்காக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதையும் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபைனல் டச்சுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரேவியில். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணுங்கள். வேக வைக்கும் போதே நம்ம கருணக்கிழங்கில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம்ஸ். இது பச்சை பட்டாணி இப்போ சீசனில், அதனால் நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் 5 மினிட்ஸ் இதை வந்து பிளான்ச் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அந்த மாதிரி பிளான்ச் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இது கூடவே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த கருணக்கிழங்கு பீசஸையும் போட்டு இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு துண்டுலேயும் அந்த கிரேவி படுற மாதிரி, ஏன்னா கருணக்கிழங்குல ஒரு சீக்கிரத்தில் கிரேவி ஒட்டாது. அதனால் அந்த கிரேவி எல்லா பீசஸ்லேயும் நல்லா படுற மாதிரி நீங்கள் சாட்டே பண்ணிங்க. இன்னும் இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது கிரேவி. நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம திருப்பி கொதிக்க வைக்க போகிறோம், அதுக்கு பிறகு ரொம்ப திக்காகிடும். இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளாஸ்கில்னா, அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்றபடி பார்த்து ஊற்றிங்க. திருப்பி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மேலே கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நல்லா தூவிடலாம். தூவிட்டு என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம ஒரு மூடி போட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ், அதுக்கு மேலே வைக்காதீங்க, சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து ஜிமிகந்து, சுரன் வாங்க ஹிந்தியில், யாம் எலஃபன்ட் வாங்க இங்கிலீஷில், கருணக்கிழங்கு, இதெல்லாம் நம்ம அடிக்கடி செய்கிறதில்ல ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு பச்சை தக்காளி எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் டாபா ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த பாத்திரத்தில் அப்படியே கார்னிஷ் பண்ணதுக்காக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1 மினிட் அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக வச்சு இறக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு ஜிமிகந்த் மசாலா, கருணக்கிழங்கு மசாலா, சுரன் கி சப்ஜி எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம எதுக்கு வேணாலும் கூட வச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த கருணக்கிழங்குலாம் நம்ம அடிக்கடி செய்கிறதே இல்லை, எப்போயாவது தான் செய்வோம். செஞ்சாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவோம், இல்லை லேஸாக கொஞ்சம் கிரேவி மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுப்போம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூ டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு ரெசிபீஸ்லாம் அடிக்கடி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட கூடிய சீக்கிரத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, good day.